இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக ரொம்ப சத்தான வெஜிடபிள் போட்ட ஒரு அடை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து 2 கப் செவப்பவல், அரை கப்பு உளுந்து. இது ரெண்டையும் தனித்தனியாக கல் பார்த்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஊறுற டைமில் வந்து நம்ம வெஜிடபிள் சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நான் சின்ன வெங்காயம் நிறையா எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு நிறையா சின்ன வெங்காயம், 2 கேரட், கொஞ்சம் பீன்ஸ், குடமிளகாவில் வந்து எல்லோ அண்ட் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு சாப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம அரைக்கலாம் மிக்சியில். ஃபஸ்ட்டு எப்போதுமே உளுந்து தான் அரைக்கணும். உளுந்து வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கணும். நம்ம இதே மிக்சியில் இப்போ நம்ம அவளையும் அரைச்சிடலாம். நம்ம அவளையும் வந்து நல்லா மைய அரைக்கணும். இது ரெண்டும் அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் ஆப்பச்சோடா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட இன்னும் என்ன ஆட் பண்ணோன்னா, இப்போ இந்த மாவோட 1/4 கப் அளவு ரவை, 1/4 கப் கோதுமை மாவு, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து நான் நெய் கொஞ்சம் தடவிக்கிறேன். நெய் தடவணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மெல்லிஸு அடை மாதிரி நம்ம விட போகிறோம். இது நம்ம குட்டி குட்டியாக தான் ஊற்றணும். இது ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் நம்ம இது மேலே தூவி நமக்கு லைட்டாக டேப் பண்ணோன்னா நல்லா உள்ளே செட் ஆகிடும். இந்த அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ கூடுதல் டேஸ்ட்டுக்காண்டி நான் கொஞ்சமாக கீ வந்து எல்லா அடை மேலேயும் நான் ஊற்றிட்டேன். இது ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. சிவப்பரிசி அவல் வந்து ரொம்ப நல்லது. அதேமாதிரி நம்ம வெஜிடபிள்ஸும் நம்ம போடுறோம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்குனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது சிம்பிளாக ஒரு சட்னி வச்சாலே போதும் நமக்கு. இது வந்து சிம்மில் தான் வேகணும். சிம்மில் நல்லா வேக விட்டு தான் நம்ம திருப்பணும். ஏன்னா அவல் போட்டிருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த தோசை. இந்த அடை தோசையை வந்து கண்டிப்பாக சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.